ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீவன பயிர் போட்டிருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு. ஸோ இந்த ஆடு மாடெலாம் உள்ளே வந்து கடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி வலை கட்டியிருந்தோம். இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் இந்த கயிறு வந்து இந்த வலைக்கு ஈடு கொடுக்கல. எல்லாம் மறிச்சிடுச்சு பாருங்கள், மக்கி போயிடுச்சு. வந்துட்டு நம்ம வந்து என்ன தான் திருப்பி கட்டினாலும் இந்த மாதிரி இருந்ததை ஆனால் பிஞ்சிக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக வலையும் கயிறும் வாங்கிட்டு வந்துட்டோம். வலை நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து ஒரு பாதி தான் இந்த வலை இருக்குது. அது வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு அங்காண்ட வந்து வலை இல்லை. அது நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 1200 5 கிலோ. கிலோ வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா அப்படின்ட்டு. இது வரைக்கும் பாருங்கள், அதே சேம் குவாலிட்டி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கயிறு எல்லாத்தையுமே மாற்றிக்கிற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் மறித்து போச்சு, மக்கி போச்சு. இந்த பழைய வலைக்கும் கயிறு புது கயிறு மாற்றிட்டு இப்போ இந்த புது வலைக்கும் அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக மாற்றி எது வரைக்கும் வருதோ அதோட விட்டுலாம் அப்படின்னு இன்றைக்கி பிளான். அதான் இன்றைக்கி ஒர்க்கு. காலையிலே ஆரம்பிக்கலாம். இந்த பழைய வலைக்கு பார்த்திங்கன்னா புது கயிறு கோத்துட்டோம். இதுக்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சிங்க. ஏற்கனவே வந்து மேலே இருந்த போர்ஷனை வந்து கீழே அப்படியே தலைகையாக மாற்றிட்டோம். கீழே வச்சுட்டோம். கீழே இருந்ததை வந்து மேலே மாற்றிட்டோம். ஏன்னா இது ஏற்கனவே வெயில் பட்டு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். கீழே இருந்ததுன்னா கொஞ்சம் புல் அதெல்லாம் வந்து மண்டி கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். வந்து புது வலையை வந்து திருப்பி ஆட் பண்ணணும். அதுலேருந்து சொன்னோம் பாருங்கள், அதுலேருந்து புது வலை எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம கோக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து புது வலையை பிரித்து ரெடி பண்ணியாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டேன். கோப்போம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்க்கலாம்.